மனித வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத நம்பிக்கை, அதை நாம இறை நம்பிக்கை என்று சொல்லலாம். அவ்வாறு இறை நம்பிக்கை என்பது மனிதனை பல்வேறு வழியிலையும் வழிப்படுத்தக்கூடிய ஒன்றாக காணப்படுது. அவ்வாறான கடவுள் நம்பிக்கையை முன்னிலைப்படுத்தி ஆன்மீக பாதையில நம்ம நடக்கிறது, ஆன்மீக பாதையில நம்ம வாழ்வியலை கொண்டு போறது என்பது மிகவும் கடினமான விடயம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் முன்னுக்கு இருந்த காணொலியை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எங்கட மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஐயா காந்தன் சித்தரை பத்தி உங்களுக்கு தெரியும். பாண்டிச்சேரியில ஸ்ரீ நாகபவானி அம்மன் ஆலயத்துல பல்வேறுபட்ட மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய இறை ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு சைவ ஒரு சித்தர் என்று குறிப்பிடலாம். அவ்வாறு நம்மட காந்தன் ஐயாவோட இணைந்து பல்வேறுபட்ட மக்களுக்கு பல்வேறுபட்ட ஆசிகளை வழங்கக்கூடிய ஐயாவாக நாங்க தவத்திரு நாவண்ணா காணா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியாரை குறிப்பிடலாம். இவரை எல்லாரும் திருநீற்று சித்தர் என்றும் குறிப்பிடுவாங்க. அவ்வாறு யாழ்ப்பாணத்தில் இருந்து 850 கிலோமீட்டருக்கு மேல 58 திருத்தலங்களுக்கு மேல பல்வேறுபட்ட சமய யாத்திரைகளை மேற்கொண்ட ஐயா. அவரு இப்ப இந்தியாவுல எங்கட காந்தன் குருக்கள் ஐயாவோட, காந்தன் சித்தர் ஐயாவோட இணைந்து பல்வேறுபட்ட மக்களுக்கு பல்வேறுபட்ட அற்புதங்களை செஞ்சு கொண்டிருக்காரு. அந்த அடிப்படையில நம்மட நடிகர் இளைய தளபதி விஜயிட அப்பாவையும் அவர் சந்திச்சிருந்தாரு. அந்த காணொலியை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த அடிப்படையில உண்மையாவே நாங்க எங்கட இலங்கை மண்ணில பிறந்து இவ்வாறு ஆன்மீக பாதையில சென்று இப்படி இந்தியாவுல பல்வேறுபட்ட மக்களுக்கு பல்வேறுபட்ட ஆன்மீக சைவ பணிகளையும், எவ்வாறு ஆன்மீகமானது தொன்மையானது, சைவ சமயமானது எவ்வாறு தொன்மையானது, எவ்வளவு விடயங்களை உள்ளடக்கி இருக்கி என்றதை ஒரு விளங்க வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நபர்களாக நாங்க சுவாமி கணபதி கதிரவேல் ஐயாவையும் மற்றும் எங்கட காந்தன் ஐயாவையும் குறிப்பிடலாம். ஔவையார் சொல்லியிருக்காவும் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு வரி மூலமாக, திருக்குறள் என்பது அணுவை பிளந்து 7 கடலை புகுத்தியது என்று சொல்லுவாங்க. அவ்வாறு திருக்குறள் உருவானதுக்கு காரணமே எங்கட சைவ சமயம் தமிழ் என்று நம்ம குறிப்பிடலாம். அவ்வாறு மிகவும் தொன்மையான இவ்வாறு அறிவாற்றல் மிக்க எங்கட மதத்தில் இருக்கிற பல்வேறுபட்ட அம்சங்களை உலகமெங்கிலும் கொண்டு செல்லக்கூடிய இவர்களுக்கு கட்டாயம் எங்களால முடிஞ்ச ஆதரவுகளை நாங்க தெரிவிக்கணும். அதோட நீங்க காந்தன் ஐயாவை நீங்க பேசணும், அவரோட நீங்க உரையாடணும் என்ற பட்சத்தில் அவரோட வாட்ஸ்அப் நம்பரும் நாங்க இணைக்கிறோம். நீங்க அவரை தொடர்பு கொண்டு நீங்க முடிந்தவர்கள் எங்கட கணபதி கதிரவேல் ஐயாவையும் எங்கட காந்தன் ஐயாவோட ஒரு உதவியோட நீங்க பேசிக்கொள்ள முடியும். காந்தன் ஐயாட ஒரு ஆசையை பெற்றுக்கொள்றதுக்காகவும் கணபதி கதிரவேல் ஐயா இந்தியாவுக்கு பாண்டிச்சேரிக்கு போயிருந்தாரு. அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். இவ்வாறு பலதரப்பட்ட சைவ சமயத்தை பிரதிபலிக்கிற எங்கட பகுதியை சேர்ந்த இந்த நபர்களுக்கு நாங்க எப்பொழுதும் எங்கட ஒரு ஆதரவையும் எங்கட நன்றியையும் செலுத்தணும் என்றதான் என்ற விடயம். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். எல்லாருக்கும் பொதுவான இறைவண்ட அருள் கடாட்சம் கிடைக்கட்டும். நன்றி.